அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ஒரு கவனி அரிசி புட்டு தான் பார்க்க போறோம். அதுக்கு இந்த ஒரு 100 கிராம் உலக்குல ஒரு உலக்கு மாவு எடுத்துக்கிட்டேன். லைட்டா தண்ணியில உப்பை போட்டு கரைச்சிக்கிட்டு எப்படி மிக்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு. தண்ணி ஊற்றி நல்லா பிரட்டியாச்சு. இந்த மாதிரி பிடிச்சா இந்த மாதிரி வரணும். அப்போ தான் நல்ல பக்குவம். குக்கரை வச்சு அடுப்பில் நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த மூடி போட்டு இதை மூடிடலாம். இந்த புட்டு மேக்கரில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புட்டு மாவை இதில் போடணும். தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 100 கிராம் மாவு இந்த இது பிடிக்குது. 2 பேர் சாப்பிடலாம் தாராளமாக. இப்போ இது மூடி போட்டு மூடிடலாம். இப்போ குக்கரில் ஆவி வந்துருச்சு. இந்த இதை இதில் இது பண்ணி நல்லா ஆவி புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப்பரான புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப்பரான சுவையான கவனி அரிசி புட்டு ரெடி ஆயிடுச்சு. சிவப்பு கவனி அரிசி புட்டு. ஆமாம், தேங்காய், ஜீனி, கவனி அரிசி எல்லாம் போட்டு புட்டா தயார் பண்ணது. உடம்பு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. இது இப்போதான் நானும் புதுசாக சாப்பிட்றேன். இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதில்ல. அந்த புட்டு மேக்கர் வாங்கினதுனால அதில் செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா நல்லா வந்திருக்கு. புட்டு மேக்கர் வாங்கினாங்களாம், அதனால இப்ப இந்த புட்டை தயார் பண்ணி என்னை சாப்பிட சொல்லி பாக்குறாங்க. நான் தான் செக்அப் பண்றது. அதனால நல்லா இருக்கு. கவனி அரிசினா இந்த கேக் ஒன்று விற்கும், அந்த ஃபாரஸ்ட் கேக்குன்னு சொல்லி கேக் விற்கும். அது மாதிரி அது அந்த கேக் டேஸ்ட்ல இருக்கு. அந்த கேக் டேஸ்ட் மாதிரி இருக்கு. அது மாதிரி இருக்கு. இதில் பெரிய பேக்கரிகளில் பண்ணுறாங்க. பெரிய நல்லா நயமான கேக் இருக்கும்.